வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த கோடிங் அண்ட் என்கோடிங் தான். ஸோ இது இல்லாத போலீஸ் எக்ஸாமே கிடையாது. போலீஸ் எக்ஸாம்ல சைக்காலஜி டாபிக்கே கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியானது, நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அல்பபெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னொரு அல்பபெட்ஸே வர்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு சீக்ரெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த ஏபிசிடி 26 லெட்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் நம்ம 1ல இருந்து நம்பர் போட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து 1ல இருந்து நம்பர் போட்டு நான் 26 வரைக்கும் எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த நம்பர் வருது இல்லையா, அந்த வர்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா ரிவர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது 26, 25, 24, 23 ஏதாவது ஒரு பேட்டர்ன் 1, 2, 3 அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இல்லன்னா 26, 27 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படின்னா இது இல்லாம அதுக்கு பதிலா அவங்களா ஏதாவது ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி 3 இது வரும். இல்ல இந்த மாதிரி நம்பர் இல்ல லெட்டர்ஸ் வருது அப்படின்னா, லெட்டர்ஸ்னா அதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது எந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு கால்குலேட் பண்ணணும். சோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம கோடிங் அண்ட் என்கோடிங்ல கேக்குறாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏபிள் அப்படிங்கிறதுக்கு ஏக்கு 1, பிக்கு 2, எல்லுக்கு 12, ஈக்கு 5 கொடுத்திருக்காங்க. சோ இதை பார்த்தவனே சொல்லிடலாம் என்ன அர்த்தம், இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. அதாவது ஏக்கு 1, பிக்கு 2 அப்படின்னு வந்துட்டாலே இதுதான். பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. ஈக்கு 5 வருதா லாஸ்ட்? அப்ப எல்லுக்கு 12 வருதான்னு செக் பண்ணுங்க. எஸ் 12 வருது. அப்ப இந்த பேட்டர்ன் தான். அப்ப இதுக்கு பதிலா ஈக்குவலான நம்பர் என்னன்னு எழுதணும். இப்ப சிக்கு என்ன நம்பர் வருது? 3. அடுத்து ஏக்கு 1, பிக்கு 2 வரும். அடுத்து எல்லுக்கு என்ன வரும்? எல்லுக்கு 12 வரும். சோ கம்மா போட்டுக்கோங்க தெரியணுங்கிறதுக்காக. அடுத்து ஈக்கு வந்து 5. அப்போ 3, 1, 2, 12, 5 அப்படிங்கறத இதோட சீக்ரெட் கோடு. ஓகேவா? சோ அப்ப இந்த கோடை வந்து நம்ம என்கோட் பண்ணி இந்த நம்பரா மாத்துறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிஇஏஆர் பியர் வந்து இந்த நம்பர்ல இருக்கு. மோட் அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னா பிஓஏடி போட்டுங்கிறது என்ன? சோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நார்மலா ஏக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 அசைன் பண்ணுவோம், இல்லைன்னா 26 அசைன் பண்ணுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏக்கு பதிலா 6 இருக்கு. அப்ப இது இந்த பேட்டர்ன் வந்து கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அப்ப வேற என்னவா இருக்கும்? இப்ப இந்த பேட்டர்ன் இல்ல அப்படிங்கறது கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கேட்டிருக்கதோட லெட்டர்ஸ பாருங்களேன். இதுல உள்ள லெட்டர்ஸ் இருக்கான்னு, பி இருக்கு, ஓ இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு. அப்போ இதுல உள்ள நம்பர்ஸ்க்கு என்ன அசைன் பண்ணிருக்காங்களோ அந்த வேல்யூஸ் தூக்கி இதுக்கு போட போறோம். இப்ப பிஓஏடி, பிக்கு என்ன நம்பர் இருக்கு? 3, ஓக்கு என்ன நம்பர் இருக்கு? 5. அந்த ஆர்டரை கரெக்டா எழுதணும். ஏக்கு 3வது நம்பர் 6, டிக்கு 3வது நம்பர் 4. அப்போ 3, 5, 6, 4 அப்படிங்கறதா இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த பேட்டர்ன் பாருங்க. இந்த மாதிரி இப்ப புதுசா டிஃபரெண்டா கேக்குறாங்க. அதாவது பியூஎஸ்க்கு பதிலா 3 நம்பர் வரணும். ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு நம்பர் அசைன் பண்ணா 3 நம்பர் வரணும். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா 2 நம்பர் 42 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வேற ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், பிக்கு வந்து 2 வரும், யூக்கு வந்து என்ன வரும், யூக்கு வந்து 21 வரும், எஸ்க்கு என்ன வரும், எஸ்க்கு வந்து 19 வரும். சோ இந்த 3 நம்பர் வந்து நம்ம இந்த அல்பபெட்ஸ்க்கு நம்பர் அசைன் பண்ணா வரக்கூடியது. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? கூட்டி பார்த்தா நமக்கு 42 வருதான்னு பார்ப்போம். சோ கூட்டி பார்க்கிறோம். 19, 21, சோ 42 வருது. அப்ப இதுதான் பேட்டர்ன். இதோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் அசைன் பண்ணி அது எல்லாத்தையுமே கூட்டிருக்காங்க. அப்ப ஐக்கு எஃப்க்கு என்னன்னு பாருங்க. ஐக்கு வந்து 9, எஃப்க்கு வந்து 6. அப்ப 9ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 15. சோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 15. ஓகேவா? இந்த மாதிரி கூட்டி இருக்கலாம், இல்லன்னா பெருக்கி இருக்கலாம், இல்லன்னா கழிச்சிருக்கலாம். சோ ஏதோ ஒரு பேட்டர்ன்ல பண்ணிருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இதை வச்சு பியூஎஸ் அப்படிங்கிறது 3 லெட்டர். அப்ப 3 நம்பர் தானே வந்திருக்கணும். ஆனா இங்க 2 நம்பர் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அதோட வேல்யூஸ கூட்டிருக்காங்க இல்ல கழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஐடியாவுக்கு நீங்க வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டேம். இதுவும் அதே மாதிரிதான் 3 லெட்டர் இருக்கு. ஆனா இங்க 2 வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுக்குரிய வேல்யூஸ் அசைன் பண்ணுங்க. டிங்கிறது 4, ஏங்கிறது 1, எம்ங்கிறது 13. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 18 வருதா? சோ அதுதான் பேட்டர்ன். அப்ப ஆர்ஏஎம்க்கு என்ன? ஆர் என்ன வருது? 18, ஏ வந்து 1, எம் வந்து 13. சோ இப்போ 4ங்கப்போ 12 வரும். சோ 32 அப்படிங்கிற ஆன்சர் வரும். கூட்டினோம்னா 32 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்காம லெட்டர்ஸே கொடுத்திருப்பாங்க. அப்ப வந்து இது இந்த மாதிரி கொஸ்டின் வரப்ப எப்படி சால்வ் பண்றது? இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன கரெக்டான வேர்ட்ஸை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க.
அப்பதான் அது என்ன பேட்டர்ன்ல அவங்க எழுதிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சிக்கு பதிலா இ எழுதிருக்காங்க. சி இங்க இருக்கு, இ எங்க இருக்கு. அப்ப நடுவுல ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. அடுத்து ஹச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் ஜி எழுதிருக்காங்க. இங்க வந்து ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க, இங்க முன்னாடி உள்ள லெட்டர் எழுதிருக்காங்க. சோ இந்த ஏரோ மார்க் போட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து தெரியும். அப்ப அடுத்த லெட்டர் வந்து ஒரு லெட்டருக்கு அப்புறம் வரணும். ஏக்கும் சிக்கும் பாருங்க அதேதான். ஏக்கும் சிக்கும் ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. அப்ப ஐக்கு முன்னாடி உள்ள லெட்டர் எழுதணும். எஸ், ஐக்கு முன்னாடி உள்ள லெட்டர் ஹச் எழுதியிருக்காங்க. அப்ப ஆருக்கு ஒரு லெட்டர் விட்டு டி வருதான்னு பாருங்க. எஸ், ஆருக்கு ஒரு லெட்டர் விட்டு டி வருது. அப்ப இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம எழுதிட்டோம்னா இது அப்படியே மாத்த போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் விட்டு ஏக்கு எழுதணும். ஒரு லெட்டர் விட்டு எழுதும் போது சி வரும். அடுத்து யூக்கு முன்னாடி எழுதணும். யூக்கு முன்னாடி டி. டிக்கு ஒரு லெட்டர் விட்டு எழுதணும். எஃப். ஐக்கு முன்னாடி ஹச். டிக்கு ஒரு லெட்டர் விட்டு அப்படிங்கிறப்போ வி வரும். ஸோ இப்போ பேட்டர்ன் வந்து CTFHV அப்படிங்கறத ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜங்ஷன் அப்படிங்கறத ஏதோ சம் வேர்ட்ஸ் எழுதிருக்காங்க. அப்பனா லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன வரும்? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜேக்கும் சிக்கும் சம்பந்தம் இருக்கா? ஜே எங்க இருக்கு, சி எங்க இருக்கு? 1 2 3 4 5 6 லெட்டர் இருக்கு. அதே மாதிரி யூக்கும் எண்ணுக்கும் பாருங்க. யூக்கும் எண்ணுக்கும் 1 2 3 4 5 6, அதுவும் 6 லெட்டர் வருது. அடுத்து எண்ணுக்கும் யூக்கும் அதேதான் 6 லெட்டர் தான் வரும். சிக்கும் ஜேக்கும் 6 லெட்டர் வரும். அடுத்து டீக்கும் எண்ணுக்கும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 லெட்டர் வருது. ஓகேவா? சோ இந்த மாதிரி வித்தியாசமா வருது. முதல் 4க்கும் 6 லெட்டர் வித்தியாசம் வருது, அடுத்து 5 லெட்டர் வித்தியாசம் வருது. இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க, இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தானே இங்க இருக்கு. ஜேனா ஜே இருக்கு, யூனா யூ இருக்கு, என்னனா என் இருக்கு, சினா சி இருக்கு, டீனா டி இருக்கு, ஐனா ஐ, ஓனா ஓ, என். அப்போ இந்த லெட்டர்ஸ் தான் ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இதை எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 8 லெட்டர் இருக்கு. இந்த மாதிரி 8 லெட்டரை வந்து 4 நாளா பிரிங்க. JUNC அப்படிங்கறது ஒன்னும், அடுத்த 4 வந்து TION அப்படிங்கிற 4 பிரிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது அப்படியே தலைகீழ் ரிவர்ஸ்ல இருந்து எழுத போறேன். CNUJ அப்படின்னு வரும். CNUJ வந்துருச்சா? அடுத்து இத NOIT வந்திருக்கா? அப்ப இதுதான் பேட்டர்ன். இத பாதியா பிரிச்சு அந்த பாதியா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. சோ இங்க பாக்குறோம் LEADE 5 10 இருக்கு. அப்ப இது 5 5 பிரிங்க. இது 8 இருந்தனால 4 நாளா பிரிச்சோம். இது 10 இருந்தனால 5 5 பிரிங்க. பிரிச்சு ஃபர்ஸ்ட் இ, அப்புறம் டி, ஏ, இஎல். சோ இது ரிவர்ஸ்ல எழுதியாச்சு. அடுத்து இது ரிவர்ஸ்ல எழுதுறோம் PIHSR. சோ அப்ப இதுதான் பேட்டர்ன். EDA EL PISH. சோ அதுதான் பேட்டர்ன். ஓகேவா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப 11 லெட்டர் வர்ற மாதிரி இருக்கும். 11 லெட்டர் வர மாதிரி என்ன வந்துச்சு அப்படின்னா, இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 பிரிச்சு நடுவுல இருக்க சென்டருக்கு பதிலா வேற ஏதாவது பேட்டர்ன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்க, இதுக்கு இந்த மெத்தட் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல உள்ள லெட்டர்ஸே இதுக்குள்ள வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் அப்படிங்கறத முடிவு பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். CHAIRக்கு பதிலா வேற லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ இது அந்த பேட்டர்ன் கிடையாது அப்படிங்கறத முடிவு கொண்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கைட் அப்படிங்கறத ஏதோ வேர்ட்ஸ் எழுதிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல வேற லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கேக்கு பதிலா எம். கேக்கும் எம்முக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 விட்டு. சோ ஒரு லெட்டர் விட்டு இருக்கு. அடுத்து ஐக்கு பதிலா எம். ஐக்கு பதிலா எம் பாத்தீங்கன்னா 3 லெட்டர் விட்டு இருக்கு. 1 2 3. சோ 3 லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து டீக்கும் இசட்டுக்கும் 1 2 3 4 5 லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப 1 3 5னா அடுத்து 7 லெட்டர் டிஃபரன்ஸ் வரணும். வருதான்னு பாப்போமா? ஈக்கும் எம்முக்கும் இ இங்க இருக்கு, எம் இங்க இருக்கு. 1 2 3 4 5 6 7. அப்ப இதுதான் பேட்டர்ன். 1 3 5 7 அப்படின்னு வருது. அதே பேட்டர்னை நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம் நேச்சருக்கு. என்னல 1 விட்டு பார்த்தோம் அப்படின்னா பி வரும். அடுத்து ஏக்கு வந்து 3 பார்க்கணும். இங்க 1 3 5 7 9 11. சோ இந்த மாதிரி தான் வருது, பேட்டர்ன் வருது. ஏக்கு 3 லெட்டர் விட்டு பார்க்கும்போது என்ன வரும், இ வரும். டீக்கு 5 லெட்டர்னா 1 2 3 4 5 விட்டோம்னா இசட் வரும். நடுவுல 5 இருக்கணும். அதே மாதிரி யூக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 லெட்டர் டிஃபரன்ஸ் வரும். இப்ப யூக்கு பாக்குறோம் 1 2 3 4 5ஓட முடிஞ்சிருச்சு. திருப்பி 6 எங்க வரணும், 7 இருந்து வரணும். 6 7 பார்த்தோம்னா சி வரும். அடுத்து 6க்கு பார்த்தோம்னா 9 லெட்டர்ஸ் டிஃபரன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப பி வரும். ஈக்கு பார்த்தோம்னா 11 லெட்டர்ஸ் டிஃபரன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11
Q வரும். ஸோ அப்போ இதுக்குரிய பேட்டர்னுக்கான ஆன்சர் BEZCBQ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நிப்பாட்டிடக்கூடாது. திருப்பி என்னவா ஆரம்பிக்கும்? இருந்து ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்சதுல இருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது சம் வேல்யூஸ்க்கு பதில ஃபிஷ்னு மாறி இருக்காங்க. அப்ப இதுக்கு பதில என்னன்னு இதுல பாத்தீங்கன்னா வேற வேற லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ABCD பேட்டர்ன்ல தான் செக் பண்ணணும். Hக்கும் Fக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. Hக்கு முன்னாடி 1 விட்டு F வருது. அப்ப இதுக்கு முன்னாடி 1. Kக்கும் Iக்கும் பாருங்க. Kக்கும் Iக்கும் அதே தான் 1 விட்டு முன்னாடி. ஸோ 1 விட்டு முன்னாடி. Uக்கும் Sக்கும் பார்த்தோம்னா அதே தான் 1 விட்டு முன்னாடி. அப்ப எல்லாமே 1 விட்டு முன்னாடி இருக்கு. Jக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 விட்டு முன்னாடி H. அப்போ இது எல்லாமே 1 விட்டு முன்னாடி தான். அப்ப இதே பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ பண்ண போறாங்க. Uக்கு 1 விட்டு முன்னாடி S, Vக்கு 1 விட்டு முன்னாடி T, Cக்கு 1 விட்டு முன்னாடி A, Dக்கு 1 விட்டு முன்னாடி B. ஸோ ஸ்டாப் அப்படிங்கறதா இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. ஃப்ரீடம் அப்படிங்கறது சம் வேல்யூஸ் எழுதிருக்காங்க. இதுல உள்ள லெட்டர்ஸ் ஈக்குவல் கிடையாது. சோ வேற பேட்டர்ன் தான். அப்ப Fக்கு பதிலா G எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. Fக்கு அடுத்த லெட்டரே, சோ நெக்ஸ்ட் லெட்டரே G இருக்கு. அடுத்து R and Q பாருங்க. R Q முன்னாடி வந்திருக்கு, ஒரு லெட்டர் முன்னாடி. சோ இது அடுத்து இது முன்னாடி. அப்புறம் Eக்கு பார்க்கிறோம் F நெக்ஸ்ட் லெட்டர். ஈக்கு முன்னாடி என்ன வருது? டி. அப்போ ஆரம்பிக்கிறது நெக்ஸ்ட் லெட்டர், அதுக்கு அடுத்த வர்ற நம்பர் முன்னாடி இருக்குது. சோ நெக்ஸ்ட் முன்னாடி இந்த பேட்டர்ன்ல வருது. நீங்க மத்ததும் செக் பண்ணி பாத்துக்கலாம். டிக்கு இ. சோ நெக்ஸ்ட். அப்ப ஓக்கு முன்னாடி இருக்கணும், ஓக்கு முன்னாடி என், அடுத்து எம்முக்கு அடுத்து இருக்கணும். சோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதே பேட்டர்ன் தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண போறோம். எஸ்க்கு அப்புறம் டி. டிக்கு முன்னாடி என்ன வரும்? எஸ். ஆருக்கு அப்புறம் எஸ். ஓக்கு முன்னாடி என், எண்ணுக்கு அப்புறம் ஓ. ஜிக்கு முன்னாடி எஃப். ஈக்கு அப்புறம் எஃப். ஆருக்கு முன்னாடி கியூ. சோ இதான் பேட்டர்ன். TSSNOFFQ அப்படிங்கறது ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு பேட்டர்ன் ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி அல்பபெட்ஸை பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டாதான் உங்களால அந்த பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். சோ நான் உங்களுக்கு எப்படி எந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத சொல்லிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த லெட்டருக்கு பக்கத்துல உள்ள லெட்டர் இதே லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இந்த மெத்தட், அதை பாதியா பிரிச்சு ரிவர்ஸ் பண்றது ஏதோ அதுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இல்ல வேற வேற லெட்டர் வருதுன்னா நம்ம அந்த ABCD யூஸ் பண்ணி என்ன பேட்டர்ன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். அதே இது உங்களுக்கு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய நம்பர்ஸ் நம்ம போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். சோ இதுதான் மோஸ்ட்லி என்கோடிங் அண்ட் டீகோடிங்ல வரக்கூடிய மோஸ்ட்லியான மெத்தட்ஸ் இவ்வளவுதான். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.